மேம், நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. நான் காலேஜ் போயிட்டு இருக்கேன். என் ஃபேஸ் ஃபுல்லா பிம்பிள்ஸா இருக்கு. என்ன பண்ணலான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ டீனேஜ்ல ஆயில் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் ஹார்மோனல் சேஞ்சஸ். அதனால உங்க ஃபேஸ் வந்து ஆயிலி ஆயிட்டு பிம்பிள்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே மேம், அப்போ அதுக்கு என்னதான் சொல்யூஷன்? ஓகே, நீங்க சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணினா உங்க ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க ஜென்ரலா ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 டைம்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. ஸோ அப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில் அண்ட் டர்ட் ரிமூவ் ஆகும். செகண்ட், லைட் ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சன்ஸ்கிரீன் வித் SPF 50+ யூஸ் பண்ணுங்க. இது உங்க ஃபேஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் சன் டேமேஜ் இல்லாம பிரிவென்ட் பண்ணும். நன்றி சொல்வேன் தெய்வமே. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பிம்பிள்ஸை டச் பண்ணவோ இல்ல ஸ்குவீஸ் பண்ணவோ கூடாது. இது உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய பிம்பிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். சொன்ன பத்தாது எதையாவது நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே சார். ஸோ ஃபைனலி டீனேஜ்ல உங்க ஸ்கின் ஹெல்த்தியா இருக்கணும்னா இந்த சிம்பிள் ஸ்கின் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் ஸ்கின் கேர் டிப்ஸுக்கு நம்ம பேஜை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.